ஹாய், இது நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணுற கேண்டில் சிக்ஸ் சீரீஸ் வீடியோ. இந்த சீரீஸில் ஒரு கேண்டில் சிக்ஸும் அதோட நேச்சர் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத ஒரு கேண்டிலாக பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கேண்டில் சிக்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 கேண்டில் சிக்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபார்ம் ஆகக்கூடிய கேண்டில் சிக்ஸ். ஸோ இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மோஸ்ட் புல்லிஷ். அதாவது பையர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க, பையர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்றத மீன் பண்ணக்கூடியதான் இந்த மோஸ்ட் புல்லிஷ் கேண்டில். இதை வந்து நம்ம மரபோசு அப்படின்னு சொல்லி இந்த டெக்னிக்கல் வேலையும் நம்ம வந்து சொல்லலாம். ரெண்டாவது மோஸ்ட் புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேமர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மரபோசு, ரெண்டாவது வந்து ஹேமர். ஸோ மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டோஜி. இந்த மூணாவது இது வந்து நியூட்ரல் டோஜி. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோஜி தான். இந்த டோஜி வந்து இந்த ரெண்டு டோஜியுமே உங்களுக்கு எதை மீன் பண்ணுதுன்னா மார்க்கெட்டில் பையர்ஸும் செல்லர்ஸும் வந்து ஈக்குவலண்டாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எந்த பக்கம் மார்க்கெட்டோட டைரக்ஷனை வந்துட்டு பையர் சைட் போக போதா அல்லது செல்லர் சைட் போக போதா அப்படின்றதான். ஸோ இது வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் கேண்டில் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட் வந்து ஒரு இன்டிசிஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பையர்ஸ் மார்க்கெட்டை டாமினேட் பண்ண போகிறாங்களா அல்லது செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோலில் எடுத்து செல்லிங் சைடில் போக போதா அப்படின்ற டைரக்ஷனை முடிவு பண்ணக்கூடிய கேண்டில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லீஸ்ட் பியரிஸ், லீஸ்ட்டு புல்லிஷ். ஸோ பையர்ஸ் இருக்காங்க, பட் ஆனால் பெரிய லெவலில் இல்லை பையர்ஸ். ஒரு மீடியம் ரேஞ்சில் பையர்ஸ் இருக்காங்க. இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பையர்ஸோட ஸ்ட்ரென்த்து வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ இல்லை அப்படின்றத சொல்லக்கூடியதான் இந்த லீஸ்ட்டு புல்லிஷ் அப்படின்ற கேண்டில். ஸோ அதே தான் பேரிஸ் டைப்லையும் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பேரிஸ் மரபோஷு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பேரிஸ். செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றத சொல்லக்கூடியது. ஸோ அடுத்து ஷூட்டிங் ஸ்டார். இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டோஜி. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு லீஸ்ட் பேரிஸ். ஸோ இது ஒரு ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இல்லை அப்படின்னா ஒரு மீடியமான ஒரு செல்லிங் கேண்டில் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ இதான் இந்த கேண்டில்ஸ்லாம் வந்துட்டு மார்க்கெட்டில் ஸ்ட்ரென்த்தை வந்து டிசைட் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ நம்ம சார்ட்ஸில் போயிட்டு ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். இந்த அதாவது ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் கேண்டில் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம சார்ட்ஸில் போய் பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், கிளியரான ஒரு ஸ்ட்ராங் மரபூசு கேண்டில். இதில் வந்து பையர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மூமெண்டம் வந்து இதோட ஹையை பிரேக் பண்ணது நம்மளுக்கு பை போயிருக்கு. இந்த இடத்துலையும் உங்களுக்கு பையஸ் மரபூசு கேண்டில் பையஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இதுவும் பையஸ் தான். ஸோ இப்போ உங்களுக்கு பையிங் கேண்டில் வரும்போதெல்லாம் அதோட ஹையை க்ளோஸ் பண்ணும்போது பையாக போய்கிட்டு இருக்கு. இது கூடவே நீங்கள் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் அப்படின்றதையும் ஆட் பண்ணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி விஷயங்களையும் ஆட் பண்ணும்போது அதோட அக்யூரசி அப்படின்றது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த லெசன்ஸில் உங்களுக்கு வீடியோவாக வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டில், செல்லிங் மரபூசு. ஸோ இதுவும் ஒரு செல்லிங் மரபூசு. இது நடந்தோடனே மார்க்கெட் வந்து செல் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு செல்லிங் கேண்டில் தான். நெக்ஸ்ட்டு இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஹேங்கிங் மேன் அப்படின்றது இருக்குது. ஸோ இது ஹேமர் அப்படின்ற கூட சொல்லலாம். புல்லிஷ் புல்லிஷ் ஸோ புல்லிஷ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி. ஸோ டிசிஷன் மேக்கிங் கேண்டில், அதாவது இன்டிசிஷன் கேண்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ டோஜி வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து உங்களுக்கு பை டைரக்ஷன் போகுமா செல் டைரக்ஷன் போகுமா அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய இடம். மார்க்கெட்டை வந்து நெக்ஸ்ட்டு பையர்ஸ் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் எடுக்கிறாங்களா அல்லது செல்லர்ஸ் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் எடுக்கிறாங்களா அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடியது. ஸோ அதோட ஹையை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் பை சைடு மூவ்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. லோ பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு செல் சைட் பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஸோ இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ராங் மரபூசு கேண்டில்.
ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஷாங் மரபூசு. ஸோ அந்த மாதிரி இந்த கேண்டிலோட ஸ்ட்ரென்த்தை வச்சு உங்களோட அடுத்த மொமெண்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபைன் பண்ணக்கூடியதான். அதாவது உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, பையர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க, அதே சமயம் உங்களுக்கு மார்க்கெட் வந்து உங்களுக்கு பையிங் ஏரியாவில் இருக்குது அப்படின்ற ஒரு மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் போது மார்க்கெட் வந்து உங்களுக்கு பையிங் சினாரியோவில் போகிறதுக்கு, பை சைடு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு தான் இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் கேண்டில் அப்படின்றது உங்களுக்கு மார்க்கெட்டில் யூஸ் ஆகும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் அப்படின்றது இருக்குது, அதோட நேச்சர் என்ன, அது எப்படி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறது, ப்ளஸ் அதோட எக்ஸாம்பிள், இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் வரும். ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ட்ரேடிங்கில் வேறு எதுவும் ரிலேட்டடாக வீடியோஸ் மேக் பண்ணோம் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அனாலிசிஸ். இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறதா இருந்தால் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.